ஹலோ மீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்தீஸ். இன்றைய பதிவுன்னு பார்த்தா நான் திங்கட்கிழமையில் எப்படி சிவபெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் பண்ணுறேங்கிறது தான் இன்றைய பதிவு. சிவபெருமானுக்கு விரதங்களிலே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விரதமாக கருதப்படுவது இந்த சோமவார விரதம் தான். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கள் அன்று மட்டும்தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனால் இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாமல் எல்லா சோமவாரம், அதாவது எல்லா திங்கட்கிழமைகளும் சிவபெருமானை நம்ம வழிபட்டு வந்தோன்னா எல்லா செயல்களிலுமே இந்த சிவபெருமான் நமக்கு வெற்றிகளை மட்டும் தருவதோடு மட்டும் அல்லாமல் அகால மரண அபாயத்தையும் தவிர்க்க முடியுமா. இந்த நம்ம சோமவார விரதம் இருந்தால் நமக்கு இந்த சிவபெருமான் அகால மரணத்தை தவிர்ப்பதற்கான அருளையும் நமக்கு அவர் வழங்குவாராம். இப்போ நான் லிங்கத்துக்கு ஜலத்தாலையும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். நான் சிவன் ராத்திரி, பிரதோஷம், சோமவாரம் இந்த நாட்கள்லாம் சிவபெருமானுக்கு ஜலத்தாலையும் பாலாலையும் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிடுவேன். மற்ற நாளில் பார்த்தா ஜலத்தால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். லிங்கம் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க, லிங்கம் வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கும் நிச்சயமாக ஜலத்தால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட சிவபெருமான் ஃபோட்டோவும் இருக்குது, சிவன் லிங்கமும் இருக்குது. இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். இப்போ பூஜைக்கு லிங்கத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீழே அட்சத அரிசி வச்சுக்கிறேன். எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் சரி, பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம பூஜையே தொடங்கணும். இப்போ நான் அட்சத அரிசி மேலே லிங்கத்தை வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்ம நந்திவர்மர் முன்னாடி இருப்பார். சைடில் நான் பிள்ளையாரை வச்சுக்கிறேன். நம்ம சிவன் கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிவிட்டு அவரோட அனுமதி பெற்று அப்புறமா நந்திவர்மரை பார்க்கணும். நந்திவர்மர் நமக்கு அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சிவபெருமானையே பார்க்க முடியுங்கிற ஒரு ஐதீகமே இருக்குது. அதேமாரி நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு கோபுரத்தை தரிசனம் பண்ணுமா. அந்த கோபுர தரிசனம் சிவபெருமானையே வணங்குனதுக்குரிய பலனை இந்த கோபுர தரிசனம் நமக்கு கொடுக்கணும். இது நான் ஒரு புத்தகத்தில் படித்தது. ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கலாம். லிங்கத்துக்கும் நந்திவர்மருக்கும் விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டேன். பிள்ளையாருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ அருகம்புல்லால் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். என்னுடைய பூஜை நல்ல விதமாக நடக்கணும், எனக்கு சிவபெருமான் முழு அருளையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையார்கிட்ட வேண்டுதலை பண்ணிவிட்டு நந்திவர்மருக்கும் பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு நந்திவர்மருக்கு ஃபஸ்ட்டு புல்லை சாத்தணும். ஏன்னா நம்ம பிரதோஷத்தன்னைக்கோ இல்லை கோயிலுக்கு போனாலே ஃபஸ்ட்டு பார்த்தா நந்திவர்மருக்கு கழுத்தில் பார்த்தா ஃபுல்லாகவே புல் மாலை கட்டி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு போய் அவர்கிட்ட போய் காதில் போய் நம்ம ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் சிவபெருமானையும் நம்ம பார்க்க உள்ள சன்னதிக்கே போகிறோம். எப்போதுமே பூஜைக்கு முடிஞ்ச வரைக்கும் வாசனை பூக்களை மட்டும் பயன்படுத்துங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு செம்பருத்தி பூ தாராளமாக பயன்படுத்தலாம் பூஜைக்கு. மற்ற பூக்களை பயன்படுத்தும் போது கொஞ்சோண்டு பன்னீரில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பூவை தாராளமாக வைக்கலாம். அது அப்படியே வாசனை இல்லாத பூ சாமிக்கு வைக்கிற வசதி எந்த ஒரு பலனுமே கிடையாது. இப்போ நந்திவர்மரை நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இந்த சோமவாரத்தனைக்கு பார்த்தா ஒரு 1008 முறையாவது சிவலிங்கத்துக்கு நம்ம மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதெல்லாம் முடியாத விஷயங்கும் போது ஒரு 27 முறையாவது நம்ம வில்வ இலை கிடச்சா அதாலையும் அர்ச்சனை பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி வில்வ இலை இல்லை, அதனால் நான் பூவை பன்னீரில்
உதுத்து அதை வந்து நினச்சிட்டேன். அந்த பூக்களால் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து சிலை வந்து நிச்சயமாக உயிரோட்டம் பெறும். நம்ம கோயில்னு பார்த்தா மந்திரங்கிறது 1008 முறை 108 முறை வந்து சொல்லி தான் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு சிலை வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் வரும்போதோ கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதோ அதுக்கு எந்தவித உயிரோட்டங்கிறது இருக்கவே இருக்காது. சும்மா வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கி தர பொம்மை போல தான் வந்து சிலையும் வந்து சாமியும் வந்து நம்ம வீட்டுக்கு வருது. அதை வந்து நம்ம வந்து எப்படி உயிரோட்டமாக ஆக்குறதுனா அதிகமாக நம்ம வந்து பூஜையும் அதிகமாக மந்திரத்தை சொல்ல 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 நிச்சயமாக வந்து சிலை வந்து உயிரோட்ட வடிவம் கொண்டு வரும். ஏன்னா பிள்ளையாருக்கு ஒரு விளக்கம் சிவபெருமானுக்கு ஒரு அகலும் வந்து ஏற்றியிருக்கேன். பூக்களால் ஃபுல்லாக வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல்லால் இப்போ பார்த்தா சோமவாரத்தில் ருத்ராஜ அபிஷேகமும் ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி நம்ம ருத்ராஜத்தால் அபிஷேகம் பண்ணால் செல்வ வளம் இன்னமும் பெருகும். ஃபுல்லாகவே வந்து எப்போதும் வந்து நம்ம ஜோதிக்கும் வந்து அதாவது அந்த ஒளியில் தான் வந்து தெய்வம் இருக்கிறதாகவே ஐதீகம் இருக்குது. அந்த ஒளியும் பார்த்தா அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கார். அந்த ஒளியில் வந்து சிவபெருமானை காணும் போதே அவ்வளோ அழகாக இருக்கார். இப்போ அவருக்கு தீபம் தூபம் நம்ம கட்டிக்கலாம். இந்த சோமவாரத்தன்னைக்கு பார்த்தா நம்ம வந்து ஏழைகளுக்கு வந்து உணவு வழங்கணும்னா அந்த உமாதேவி தான் வந்து அன்னபூரணியாக அவதரிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து அன்னபூரணி நிரந்தரமாக வாசம் செய்வாங்களாம். பார்த்தா நமக்கு உணவு தட்டுப்பாடுங்கிறதே நிரந்தரமாக இருக்காது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சோமவார விரதம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தரங்கை பிரதீஷ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.